வந்து நம்ம பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு, பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. ஓகேவா? அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா பக்கோடா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூண்டு இடித்து கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் கீ வேணால் கூட போட்டுக்கலாம். நான் பட்டர் போடுறேன். கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்ன அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம பக்கோடா பண்ண போகிறோம். பக்கோடா வந்து எண்ணெய் போட்டாச்சு கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிடும்.